வணக்கம், நான் தான் வைத்தியர் ஷாம்லா பேசுகிறேன். இந்த மூலிகை அபிஷேகம் தண்ணி வந்து நான் ஏற்கனவே தைப்பூசத்துக்கு முன்னே ஒரு பதிவில் போட்டிருந்தேன். ஸோ இதே மெத்தட் தான் நம்மளுக்கும் செல்ஃப் ஆரா கிளென்சிங்க்கு இது பயன்படுத்தலாம். ஏன்னா இதில் என்ன கொஞ்சம் வித்தியாசம்னா, நீங்கள் ஓவர் நைட் அந்த மூலிகையெல்லாம் சோக் பண்ணிடலாம். ஓவர் நைட் சோக் பண்ணிவிட்டு அதுக்கு பிறகு நீங்கள் எடுத்து என்ன செய்யலான்னா, மறுநாள் காலையில் இல்லை அன்றைக்கி சாயந்தரம் நீங்கள் குளிக்கிறதாலும் பயன்படுத்திக்கலாம். ஸோ அதில் நீங்கள் என்ன ஆட் பண்ணணும் அப்படின்னு சொன்னாக்கா, உங்களுக்கு விருப்பமானது எந்தெந்த மூலிகை வேணாலும் நீங்கள் ஆட் பண்ணிக்கலாம். மெழுகு கூட நீங்கள் அதில் போடலாம். ஓகேங்களா? ரொம்ப கண்டிஸ்தி இருக்கிறவங்களுக்கு, ஒரு விசேஷமான இதுக்கு போயிட்டு வந்தோம் கையோட, ஓகே நம்மளுக்குன்னு ஒரு செல்ஃப் கிளென்சிங் வேணும் போது நீங்கள் இந்த மாதிரி என்ன மூலிகை வேணாலும் நீங்கள் இதை சேர்க்கலாம். மூலிகை பறிக்கும் போது நீங்கள் கொஞ்சம் பார்த்துக்கணும். திதி அன்றைக்குள்ளே திதி ஒரு அமாவாசையோ இல்லை பௌர்ணமியோ இருந்தாக்கா அந்த மாதிரி நாளில் நம்ம பறிக்காமல் இருக்கிறது நல்லது. ஸோ இது முடிஞ்சாக்கா ஒரு நாள் முன்னே இந்த மாதிரி மூலிகையெல்லாம் பறித்து நீங்கள் வச்சுக்கிட்டிங்கன்னா, நீங்கள் இறைவனுக்கும் நீங்கள் படைக்கும் போதும் அது பாய்க்கலாம், நீங்கள் குளியலுக்கும் அது பயன்படுத்தும் போது ஒன்றும் பெட்டராக இருக்கும். ஏன் நம்ம அந்த சட்டன் திதியில் நம்ம அந்த மூலிகையெல்லாம் பறிக்கக்கூடாது அப்படின்னு சொல்லும்போது அதோட வேகம் குறைஞ்சிரும். ஸோ அதோட தன்மை அந்த அளவுக்கு இருக்காது. ஸோ அதனால தான் அந்த சட்டன் திதியில் நம்ம அந்த மூலிகை பறிக்கக்கூடாது அப்படின்னு சொல்லுவாங்க. சரிங்களா? ஸோ அந்த மாதிரி நீங்கள் பயன்படுத்தி ஒரு நாள் முன்னே அப்படின்னு திதியில் விழுந்தாக்கா ஒரு நாள் முன்னே நீங்கள் அதை பறித்து நீங்கள் வச்சுக்கலாம். ஓகேங்களா? ஸோ அதில் நீங்கள் வேண்டிய பொருள் எல்லாமே இதில் ஆட் பண்ணிக்கோங்க. உப்பு சேர்த்துக்கலாம், மெழுகு சேர்த்துக்கலாம், பச்சை கற்பூரம், புன்னகு, அப்புறம் ஜவ்வாறு, உங்களுக்கு தேவைப்பட்டியான என்னென்ன பொருள்லாம் உங்களுக்கு நீங்கள் ஆட் பண்ணுறீங்க அதெல்லாம் ஆட் பண்ணி ரெடியாக வச்சுருங்க. ஒரு நாளைக்கு அதை அப்படியே அதில் ஊறட்டும். லைம் மறந்துடாமல் அதில் வெட்டி போட்டுருங்க. ஒரு லைம் அதில் புளிஞ்சும் நீங்கள் போடலாம், அதில் வெட்டி கூட நீங்கள் போடலாம். ஓகேங்களா? ஸோ என்னென்ன இருக்கோ நீங்கள் உங்கள் சுற்றி இருக்கிற மூலிகை வச்சு நீங்கள் இதெல்லாம் செய்யலாம். ஓகேங்களா? நிறையா மூலிகை இருக்கணும்னு அவசியம் இல்லை. சிம்பிளாக ஒரு ஆரா கிளென்சிங் நீங்கள் வாரத்தில் ஒரு நாளோ இல்லை 2 வாரத்துக்கு ஒரு தரையோ இல்லை மாதத்துக்கு ஒரு தடவை நீங்களே சொந்தமாக, இது சிம்பிளான ஒரு வழி. நீங்கள் சொந்தமாகவே ஆரா கிளென்சிங்